வணக்கம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2026 முதல் பிப்ரவரி மாதம் 28, 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாள் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாகவும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை புதன், சூரியன், சுக்கிரன் கும்ப ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெற்றிருக்கின்றவர் இவ்வாரத்தில் பிப்ரவரி 23 அன்று மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கும்ப ராசியிலே இந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது 5 கிரக சேர்க்கைகள் ஏற்படுது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த நால்வரும் ராகுவோடு சேர்க்கை. அதே சமயத்தில் குருவோடைய பார்வை. பொதுவாக ஒரு ராசியிலே 5 கிரக சேர்க்கைகள் இருக்கின்ற பொழுது கிரக யுத்தம் ஏற்படும். இருப்பினும் இவ்வாரத்தை பொறுத்தவரை குருவோடைய பார்வை சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் மீது இருப்பதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. நாள் கூடாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று பிப்ரவரி 22 அன்று மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசி, கடகராசி என்று செல்கின்றார். கடகராசியில் சனி என்று பிப்ரவரி 28 அன்று பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகளாக இருக்கின்றது. இனி உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்கள் இவ்வாரத்தில் எப்படி இருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். நீங்களே இந்த வாரம் லக்கி குபேரன். ஏழரையை பற்றி கவலையே படாதீர்கள். 12லே சனி இருந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. 11ஆம் இடத்திலே ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் இவற்றிலே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வருகிறார். பொதுவாக கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருப்பது யோகம். அங்கு கிரக யுத்தம் ஏற்படும் என்றாலும் குருவோடைய பார்வை இருப்பதினால் மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் எடுப்பீர்கள். அரசாங்கத்திடம் ஆதரவுகள், எந்த ஒரு செயலிலும் தைரியமான முடிவுகள், ஊழியர்களுடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும். லாபம் மட்டுமல்ல, சேமிப்பும் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கின்றது. ஞாயிறு முதல் சனி வரை உங்களுக்கு மிக சிறப்பாக. இவற்றிலே சந்திரன் உங்களுக்கு அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதி, யோகத்துக்குரியவர். அவரும் பலமாக உங்கள் ராசியிலே ஆரம்பிக்கின்றார். வார நாட்கள் அதுக்கு 2க்கு உச்சம் பெறுவார், 3க்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறுவார், 4க்கு சென்று ஆட்சி பெறுவார் என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிக சாதகம். எனவே மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், அதிகார உயர்வு, அது மற்றும் மற்ற ஊதிய உயர்வு போன்றவைகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.
இந்த வாரம் அப்படி ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் என்று எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கு ஒரு பாதகமான விஷயம் இந்த வாரத்தில் இல்லவே இல்லை. மிக மிக சாதகமான அமைப்புகள் இருக்கின்றது. தசாபுத்திகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தால் உங்களுடைய யோகங்கள் இரட்டிப்பாக முத்தரப்பாக அது உங்களுக்கு உயரக்கூடிய யோகம் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் மேஷராசி என்றாலும் உங்களுக்கு லக்னம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவீர்கள். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. எடுக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள் இல்லை. அனுகூலங்கள் சாதகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் மந்திரம் உங். ஊ இங் உங். உங் என்கின்ற மந்திரம் ஒரு அற்புதமான பீஜ மந்திரம். அது ஒரு சக்திக்குரிய பீஜ மந்திரம். அந்த உங் ஓம் உங் ஓம் உங் என்று அந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய குலதெய்வம், பித்ருக்கள் மற்றும் குருமார்கள் எல்லாரையும் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு சொல் மந்திரம் ஓம் உங் ஓம் உங் என்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. காரணம், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்றார். 23ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாயும் 10க்கு வந்து திக்பலம் பெறுகின்றார். புதன் 10ல் இருப்பதும் யோகம். சுக்கிரன் 10ல் இருப்பது யோகம் இல்லை என்றாலும் சுக்கிரன் 10ல் இருக்கின்ற போது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் பாதிப்பு இல்லை. 4ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். 10ல் பாம்பு ராகு இருக்கின்றார் என்று கிரகங்கள் மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருக்கின்றது. 11ஆம் இடத்தில் சனி அற்புதமாக இருக்கின்றார். 2லே குரு சிறப்பாக இருக்கின்றார். வக்ரமாக இருக்கிறார், சிறப்பு. சனி வக்ரம் இல்லை, அதனால் அற்புதம். இவ்வாறு உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக மிக சாதகமான கிரக நிலைகள் இருக்கின்றது. சந்திரன் உங்கள் ராசிக்கு வருகிறார். அதன் பிறகு 2க்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறுகின்ற குரு சந்திர யோகம் ஏற்படுகின்றது. 3க்கு சென்று ஆட்சி பெறுகிறார் என்று சந்திரன் மனோகாரன் அவரும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் சாதகம். உங்களுடைய எந்த ஒரு எண்ணங்களிலும் தெளிவு, திட்டங்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகளிலே பயம் இருக்காது. காரிய அனுகூலங்கள் நடக்கும். சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றொரு ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுவதனால் எந்த ஒரு செயலிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய விதயம் இருக்கும். அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கின்றது. அதாவது உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய நல்ல விதமான வேலையை காட்டுவார்கள். அவர்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழிலே நல்ல விதமான ஒரு அன்பும் நல்ல ஒரு பற்றும் இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருப்பதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதுக்கடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது 10ல் சூரியன் ராகுவோடு சேர்க்கப்பட்ட கிரக நிலை முடிந்துவிட்டது. ராகுவோடு சேர்ந்த குருவுடைய பார்வை சிவராஜ் யோகம். ஆகையால் மேலதிகார நல்ல ஒரு இணக்கம், அதிக உழைப்பை கொடுப்பீர்கள். அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பை கொடுப்பதில் தவறே இல்லை. அது உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் சரிவர செய்வீர்கள்.
அதுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு, அதிகார உயர்வு, ஊதிய உயர்வு என்று உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 10ல் ராகுவோடு சேர்க்கை பெற்றுனால் மனதில் ஒரு விதமான அழுத்தம் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். ஆனாலும் பாதிப்பில்லை. குருவுடைய பார்வை இருப்பதனால் சஞ்சலங்கள் வேண்டாம். சஞ்சலங்களை தவிர்த்து விடுங்கள். எண்ணங்களில் தெளிவு இருக்கிறது, ஆனால் மனதில் ஒரு சில சஞ்சலங்கள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் உங்களுடைய எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் அதை நீங்கள் திறம்பட செயல்படுத்த முடியும். ஆகையால் ஆரோக்கியத்தில் மனதிலே குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கணும். உடல் நலத்தில் பாதிப்பெல்லாம் எவையும் இல்லை. அடுத்ததாக குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி மட்டுமல்ல அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை என்று இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றது. நீங்கள் செவ்வாய் இப்பொழுது 9லிருந்து 10க்கு வருகிறார், திக்பலம் பெறுகின்றார். குருவோடைய பார்வை, அது குரு மங்கள யோகம். ஆகையால் சண்முக கவசத்தை கேளுங்கள். சண்முக கவசத்தை கேளுங்கள். ஒரு சொல் மந்திரம் என்று பார்க்கிறோம். உங் ஊ இங் உங் ஓம் உங் ஓம் உங் என்று உங்களுடைய நீங்கள் காலையில் எழுந்தவுடன் குருமார்கள், பித்ருக்கள், குலதெய்வம் எல்லாம் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் கூறிவிட்டு அன்றைய செயல்களை ஆரம்பி. அன்றைய நாளுக்குரிய செயல்கள் நிச்சயம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் யோகமும் நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நலம் பெறு, வளம் பெறு. மிதுன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரன். காரணம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தான். அந்த 9ஆம் இடம் கும்ப ராசியிலே சுக்கிரன் புதன் சேர்க்கை, அது லட்சுமி நாராயண யோகம். சூரியன் 9லே இருக்கிறார், ராகுவோடைய சேர்க்கை பெறுகிறார், குருவோடைய பார்வை இருக்கின்றது. 8ல் இருக்கின்ற அட்டமத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அவரும் குருவோடைய பார்வையை பெறுகின்றார். ராசியிலே குரு வக்ரமாக இருப்பது யோகம். பொதுவாக அந்தணன் தனித்திருந்தால் அவதி என்போம், ஆனால் குரு வக்ரமாக இருப்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக லாபஸ்தானத்தில் இருப்பதும் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு வருவதும் என்று மனோகாரகனும் பலமாக இருக்கின்றார். வளர்பரியாக இருக்கின்ற சந்திரன் யோகத்தை தருவார். 10ல் சனி அற்புதமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு செயலிலும் தெளிவான முடிவுகள், முயற்சியிலே தைரியம். 3ல் இருக்கின்ற கேது அதற்கான ஒரு முடிவுகள் எடுப்பதிலே ஒரு திடமான ஒரு சிந்தனைகள் என்று மனதிலே குழப்பங்கள் எவையும் இல்லை. அதிகமான உழைப்பை கொடுப்பீர்கள். அதே போல அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். செயல்களிலே தெளிவு இருக்கும். திட்டங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பதறிய காரியம் சிதறும் பதற்றமே இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் திட்டமிட்டு சரியான ஒரு முயற்சிகளை எடுப்பீர்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாக அமைந்திருக்கின்றது. தொழில், வியாபாரம். 10ல் சனி இருப்பது சிறப்பான ஒரு விஷயம். 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும். ஆகையால் உங்களுக்கு சனி 10ல் இருப்பதும் அது குருவோடைய வீடு. சனியும் குருவும் பார்வை பறிவதில் இருக்கின்றார்கள். சனி 10ஆம் பார்வையாக குருவோடைய வீடாகப்பட்ட தனுசு ராசியை பார்க்கின்றார். தனுசு ராசியை குருவோடைய வீட்டை சனி பார்க்கின்ற பொழுது குருவோ உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக கும்ப ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் பார்வை பரிவர்த்தனை, கேந்திர கோண பார்வை பரிவர்த்தனை ஒரு யோகமான அமைப்பு. ஆகையால் இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் எளிதாக கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு. இந்த சாபுத்திகள் மிகவும் முக்கியம். உங்களுடைய ஜாதகம் என்பதுதான் முதன்மையானது. கோச்சாரம் 30-40%. ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமே இருக்கின்றதுங்க நண்பர்களே. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும்.
பொருளாதார வரவுகள் அற்புதமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை வையும் இல்லை, சுப செலவுகள் தான் இருக்கிறது. உங்களுக்கு குறிப்பிட்ட உங்களுக்கு குடும்பத்துக்கு விருப்பப்பட்ட செலவுகளாக இருக்கும். நகை வாங்கக்கூடிய யோகம், ஒரு இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குன்னா ஒரு யோகமான விஷயம். இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான சாதகமாக இருக்குது. வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், வீண் செலவுகளையும் இல்லை. ஆக லாபம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் ராகு சேர்க்கை பெற்று 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சூரியன் தன் வீட்டை பார்க்கிறார். மாசி மாதத்தில் சூரியன் கும்பத்திலிருந்து தன் வீட்டை பார்ப்பதனால் முயற்சியிலே வேகம் விவேகம் இருக்கும், பதற்றம் இருக்காது, மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும், சக ஊழியர்கள் பகவை காட்ட மாட்டார்கள் என்று இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் அதில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு வந்து நல்ல வேலை அமையக்கூடிய யோகம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த செவ்வாய் 8ல் இருந்தாரு, அது கூட விபரீத ராஜயோகம் தான். இப்போ 9க்கு போய் குருவோடைய பார்வை பெற ஆரோக்கியம் மிக சிறப்பாக. ஏன்னா நம்ம ராசிக்கு 6 செவ்வாய், அதுதான் நோய், அதெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கணவன் மணி உறவு அதெல்லாம் நல்லா இருக்குங்க. கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை என்று மிக சிறப்பாக இருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற போது இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சுப்பிரபாதத்தை காலையிலே கேளுங்கள். ஒரு 6 மணிக்கு கேட்டால் ரொம்ப நல்லதுங்க. அது முன்னாலும் கேட்டால் ரொம்ப ரொம்ப யோகம். சூரிய உதயத்துக்கு முன்னால் கேட்கறது தான் பலம். இருந்தாலும் இல்லை விஷ்ணு சகஸ்ராரம் அப்படின்னு கேட்கறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு சொல் மந்திரம் உங் ஊ இங் உங் உங் ஓம் உங் ஓம் உங் அப்படின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். காலையில் எழுந்த உடனே நீங்கள் குலதெய்வம், பித்ருக்கள் மற்றும் குருமார்கள் எல்லாரையும் வணங்கிவிட்டு அவங்களையும் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஓம் 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 என்று ஒரு நிமிஷம் சொல்லுங்க மனசுக்குள்ள. அன்றைய நாள் முழுமே உங்களுக்கு யோகமாகவே இருக்குங்க. நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கிறது? கடக ராசிக்கு யோகமா? இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். ஆரத்தின் ஞாயிறன்று பார்க்கணும் 10ஆம் இடத்தில் அஸ்வினில் சஞ்சாரம் செய்கின்றார். அதுக்கு பிறகு லாபத்துக்கு உச்சம் பெறுவார். அதன் பிறகு குருவோடு சேர்க்கை பெறுவார். இறுதியில் உங்கள் ராசிக்கு வருவார் என்று உங்கள் ராசியாதிபதி வளர்படியாக சிறப்பாக இந்த வாரத்தில் யோகத்தை தருகின்றார். இருப்பினும் 8ஆம் இடத்திலே நிறைய கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இவற்றில் செவ்வாயும் 8க்கு வரார். 23ஆம் தேதி அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் பாதிப்பை தரும். இதில் 8ல் புதன் இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த தனம். சுக்கிரன் 8ல் இருப்பதும் நன்மைதான். சூரியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு இவங்களாம் யோகத்தை தரமாட்டார். ஆனால் சூரியன் 8ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் அதே 8ல் இருந்தால் பாதிப்பில்லை. அப்போ சூரியனால் பாதிப்பில்லை. ஆனால் ராகு 8ல் இருக்கார், செவ்வாய் 8ல் வரார். வந்துட்டா அவங்க 7ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் தான் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்துல அதாவது மகர ராசியில் எந்த கிரகமும் இல்லை. ஆகையால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ராசியாதிபதி ஓகே பலமாக இருக்கின்றால் இருந்தால் யோகத்தை தரக்கூடியவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது செவ்வாயும் குருவும் தான். இந்த செவ்வாய் உங்களுக்கு 8க்கு வரார், குருவோ 12ல் வக்ரமாக, அதனால் குருவால் பாதிப்பு இல்லை. ஆனால் இங்கே 8ல் இத்தனை கிரகங்கள் 5 கிரகங்கள் 8ல் இருந்தாலும் குருவோடைய பார்வை, அது வக்ரப்பார்வை இருந்தாலும் குரு பார்வையில் வக்ரப்பார்வை, நேர்பார்வை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. குரு பார்வை எப்பயுமே நல்லது செய்யுங்க. குரு பார்வை நல்லது செய்தோ இல்லையோ கெட்டதை தடுக்கும். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீர்கள், பதற்றப்படுவீர்கள். ரொம்ப அவசரமான ஒரு விஷயத்தில் என்னமோ அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க.
ஆனால் உங்களுடைய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் ஏற்படும். நம்மளுடைய செயலுக்குரிய முடிவுகளை நாம தாங்க எடுக்கணும். அதில் தாங்க இப்போ உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒருத்தன் சொல்ல மாட்டானே 10 பேர் சொல்லுவான். கடகராசி ஒரு செலிபிரிட்டி. கடகராசி ஒரு பெரிய ஒரு ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசியில் நீங்கள் பிறந்தவங்க. தெளிவான முடிவில் எடுக்கக்கூடிய திறமைசாலி நீங்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே தொழில் வியாபாரத்தில் அவசரம் வேண்டாம். பண விஷயத்தில் கவனம். முடிவுகள் எடுப்பதில் சிரமங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி இது செய்யலாமா, இது சரியா வருமா அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த முடிவுகளை எடுத்தீர்கள் என்றால் பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ள முடியும். கோள்களின் கோலாட்டத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆகையால் நிதானம் வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம். உத்தியோகம் மேலதிகாரம் பகைமை ஏற்படும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதுக்கு உங்களுக்கு தடைகள் தான் வரும். முயற்சியில் எடுப்பீர்கள், ஆனால் எடுக்கின்ற பொழுதே தடைகள் அதிகமாக இருக்கும். குரு பார்வை மட்டும்தாங்க. அதனால் குரு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சித்தர்கள் வழிபாடு, ராகவேந்திரா சுவாமி, சாய்பாபா, பாம்பன் சுவாமி உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடகராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. ஆகிய பாம்பன் சுவாமியை வணங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். ஆகிய சண்முக கவசத்தை கேட்பது இவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு அவசியம். எனவே உத்தியோகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த வாரத்தை. இப்போ சந்திரன் தாங்க சாதகமாக இருக்க. சரிங்க, இந்த வாரம் நான் அப்படி சொல்கிறேன்னா அடுத்த வாரம் இன்னும் அதிகம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார் அடுத்த வாரம். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் யோசனையோடு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவர் அது குரு பகவான். 12லேருந்து 6 பார்க்கிறார். வக்ரமாக பார்த்தா ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் அலர்ஜி, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம் காட்டுங்கள். உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். உணவு பழக்கத்தில் சீராக இருக்குங்கள். உடற்பயிற்சி நிச்சயம் அவசியம். இவையெல்லாம் செய்து வருவது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று பார்க்கின்றவர் அதுலேயும் அவங்களோட கல்வியில் அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதனால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும். இருந்தாலும் அவங்க ஜாதகம்னு ஒன்று இருக்குது. உங்கள் ராசி கடகராசி, உங்கள் குழந்தைகளை பற்றி தான் அவங்க ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை அக்கறையும் எச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படுகிறது. இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி சண்முக கவசத்தை கேளுங்கள். ஒரு சொல் மந்திரம் ஓம் உங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். நிச்சயம் அன்றைய நாள் காலையிலே குலதெய்வம், பித்ருக்கள் மற்றும் குருமார்களை வணங்கிவிட்டு அதன் பிறகு இந்த ஒரு சொல் மந்திரம் ஓம் உங் என்று அந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் இல்லை 2 நிமிடம் மனதார அமைதியாக கூறுங்கள். அன்றைய நாள் முழுவதும் அந்த பீஜ மந்திரம், சக்தி வாய்ந்த அந்த பீஜ மந்திரம் உங்களுக்கு சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகள், இவ்வாரம் எப்படி இருக்கும்? நிதானம், பொறுமை, எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது. காரணம், ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் ராகுவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். கிரகண நிலை, கிரகணம் முடிந்துவிட்டது. இருந்தாலும் சூரியன் ராகு சேர்க்கை பெறுவது 7ஆம் இடத்தில். சூரியனுக்கு 7ஆம் இடம் அப்படி ஒன்றும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அல்ல. அப்படி ஒன்றும் இல்லை, யோகமே தர முடியாது. ஆனால் சூரியன் 7இல் இருக்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் இன்னொரு கிரகம் சூரியனோடு சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. 7 தான் ராகு கூட சேர்ந்திருக்க. சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் செவ்வாய் 23ஆம் தேதி 7க்கு வரார். இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு சூரியனால் இல்லை. ஆனால் ராகு 7ல் இருக்கார். 7 ராகு இருக்கும்போது ஆசிக்கு 6ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் அவரால் பாதிப்பில்லை. இப்போ யாருமே இல்லைங்க. 23ஆம் தேதி செவ்வாயும் 6ல் இருந்து உங்களுக்கு 7க்கு வந்துடுறார்.
கணவன் மணி உறவிலே பிரச்சனைகள், நண்பர்களால் பாதிப்புகள், நண்பர்களால் பொருள் இழப்புகள், எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அங்கே தான் நமக்கு நன்மையாக இருக்கக்கூடிய விஷயம், குரு பார்க்குறார். லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிற குரு 9ஆம் பார்வையாக இந்த 5 கிரகங்களையும் பார்க்கிறார். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு என்று 5 கிரகத்தையும் அவர் அற்புதமாக பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. ஆகையால் பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரம், கூட்டு தொழில் இருக்கின்றவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும். பங்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் இருக்கீங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், கிளாஷ் ஆகும். 8 சனியால் பாதிப்பு இல்லைங்க, பல முறை கூறிவிட்டேன். அதை இன்னொரு வாட்டின்னு திருப்பி சொல்லணுமா? 8 கிரகம் இருக்கும், சனி இருக்கும்போது 7 கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இங்கே யார் தான் பாதிப்பு உங்களுக்கு கொடுக்குறா? ராகு தாங்க. ராகு. காளி வழிபாடு செய்வது நல்லது, சாமுண்டீஸ்வரியை வணங்குவது நல்லது. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே யூடியூப்ல இருக்கு, அந்த பாடலை கேளுங்க. இதில் கேது வேற உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கார். குழப்பத்தை கொடுப்பார், தடுமாற்றத்தை கொடுப்பார், அழுத்தத்தை கொடுப்பார். கேதுவோட வேலையே தாங்க. கேது ஒரு அற்புதமான கிரகமா அப்படிலாம் இல்லைங்க, குழப்பவாதிங்க. விதர்க்கமாக பேச வைக்கக்கூடிய கேது நிறைய குழப்பத்தை கொடுப்பார். எனவே இந்த வாரம் நீங்கள் காளி வழிபாடு செய்வது, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் அம்மன் ஆலயம் செல்ல வேண்டும் அல்லது அனுமன் ஆலயம் செல்ல வேண்டும். தொழில் வியாபாரம் பொறுமை வேண்டும். 7ல் சுக்கிரன் இருக்கார், 10க்குரியவர். சுக்கிரன் செவ்வாயும் சேர்க்கிறாங்க, அது தர்ம கர்மாதிபதி யோகம். இருந்தாலும் அது சில பிரச்சனைகளும் கொடுக்கும். வருமானம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுக்கும். மனதிலே குழப்பம், அழுத்தம், தடுமாற்றங்கள் என்று. எனவே சில விஷயங்களிலே பொறுமையும் நிதானம் வேண்டும். சிம்மராசிக்கு அதான கஷ்டம், பொறுமையே இருக்காதே, டக்கு 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 டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்களே. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம் காட்டுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீர்கள். பதறிய காரியம் சிதறம். எனவே நிதானம் வேண்டும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. மற்ற ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. எல்லாரும் உங்களுக்கு, ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சிம்மராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் மாதிரி இருப்பீங்க. எல்லார்ட்டையும் ஒரு தலைமை இருக்கும். அது சிம்மராசிக்குன்னு உரிய குணம். மகமாக இருக்கட்டும், பூரமாக இருக்கட்டும், உத்திரமாக இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தலைமை, ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும். அதனால் மற்றவங்க மேலே ஒரு அன்பும் ஒரு பயம் ஒரு மரியாதை கொடுப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க. இருந்தாலும் லீடர்ஷிப்னு சொல்லலாம். ஒரு அரசாங்கத்தில் இருந்தால் ஒரு யூனியனில் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்தில் இப்போ கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டும். மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் முழுமையாக அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இறங்காமல் என்ன எப்படி அப்படின்னு யோசித்து செய்யுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். இப்போ கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியிலே அன்பை காட்டுங்கள், அதான் நம்ம நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அதில் 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. மனம்தாங்க குழப்பம், மனம்தாங்க ஒரு அழுத்தம். மனமே கோயிலும், அந்த மனதில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது. காலையில் ஏன்டா எழுந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிந்தனைகள் இருக்கும். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சண்முக கவசத்தை கேளுங்கள், வேல் மாறலை கேளுங்கள், அனுமன் சாலிசாவை கேளுங்கள். இது 3ல் எதனா ஒன்றுனாச்சும் கேளுங்கள். அதுக்கு அடுத்தா ஒரு சொல் மந்திரம் உங் ஊ இங் உங் ஓம் உங். காலையில் நீங்கள் குலதெய்வம், பித்ருக்கள், குருமார்கள்லாம் வாங்கிட்டு ஓம் உங் அப்படின்னு அந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகள், இவ்வாரம் நீங்கள் லக்கி குபரா, நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறு, திங்கள் அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் லாபாதிபதி,
8 மேஷராசி அமர்ந்திருக்கின்றார் ஞாயிறு அன்று அஸ்வினி நட்சத்திரத்தில். மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், இவற்றிலே செவ்வாய் 23ஆம் தேதி 6க்கு வருகிறார். குருவோடைய பார்வை சிறப்பான ஒரு அமைப்பு தான். சுக்கிரன் 6ல் இருக்கிறதாங்க யோகம் இல்லை. சுக்கிரன் 6ல் இருக்கிறது யோகம்னா குரு பார்வை இருக்கு. 7ல் சனி பாதிப்பில்லை, பல முறை கூறிவிட்டேன். 6ல் கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. கோச்சார வேதை அது தடை. சனிக்கு தடை கொடுக்குறாங்க இந்த 6ல் இருக்கிற கிரகங்கள்லாம். அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து உச்சம் பெறார், 10க்கு வரார், 11க்கு வரார் என்று செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு யோகம் இன்னும் டாப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் 6ல் இருக்கிற ராசிக்கு அதிபதியான புதன் குருவோடைய பார்வையில் 6லே இருந்த யோகமும் உங்களுக்கு இரட்டிப்பாக இருப்பதனால் வரவுகள் பல வகையில் உங்களுக்கு வந்து சேரும். செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். விரையாதிபதியான சூரியன் 6லே அமர்ந்திருக்கின்றார். கிரகணம் முடிந்து விட்டது, இனி அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். குரு பார்வை இருக்கின்ற சிவராஜ யோகம் அது. செவ்வாய் குருவுடைய பார்வை, அது வந்து குருமங்கள யோகம். இந்த யோகங்கள் பல வகையில் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் மிகவும் அற்புதமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான வாரம். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகார நட்பு உறவு, சக ஊழியர்களும் பகமை இல்லை. பெரிய பொறுப்புகள் வரும். பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். இதை செய்ப்பா அப்படின்னு உங்களுக்கு கன்னிராசினாலே ஒரு அறிவு. கன்னிராசினா ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் பெறுகிற ராசி கன்னிராசி. அந்த ராசியில பிறந்திருக்கீங்க. பெரிய ஒரு திறமை இருக்கும் உங்கள்ட்ட எப்பயுமே. ஆக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகார நல்ல நட்புறவு மட்டுமல்ல, பெரிய பொறுப்புகள், மேல ஒரு பதவி உயர்வு, அதிகார உயர்வு, ஊதிய உயர்வு நல்ல எதிர்பார்க்கலாம். கேளுங்க, கிடைக்கும். சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தான் செல்லணும். 7 சனி இருக்கார், பாதிப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். இவை எல்லாம் 10ல் குரு வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகமே. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுதர்சன சகசாரம் போன வாரமும் அதான் சொன்னேன். இந்த வாரமும் அதை செய்யுங்க. ஏன்னா புதன் 6ல் இருக்கிறது யோகம். அதை செய்யுங்க, வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சொல் மந்திரம் உங், ஓ இங் உங், ஓம் ஓங், ஓம் உங். அது காலையில் குலதெய்வம், பித்ருக்கள், குருமார்கள்லாம் வணங்கிவிட்டு அந்த ஒரு சொல் மந்திரத்தை காலையில் 1 நிமிடம் 2 நிமிடம் சொல்லிட்டு அந்த நாளுக்குரிய செயல்களை ஆரம்பியுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகள், இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபீரனாம். ஆம், உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் கும்பராசியிலே இருக்கின்ற பொழுதும் குருவுடைய பார்வையும் புதனுடைய சேர்க்கை இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு. சூரியன் உங்களுக்கு 5லே இருக்கிறார், ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஒரு பார்வை இருப்பதால் சிவராஜ யோகமும் இருக்கின்றது. 6லே சனி, 9லே குரு, 11லே கேது. மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கின்றார். ஆண்டுக்கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் பேரன் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுங்கள். தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும். லாபம். சந்திராஷ்டம நாட்களிலே முறைய பாதிப்புகள். சந்திரன் உங்களுக்கு 8ல் வந்தால் உச்சங்க, அது உச்சம் பெறுற சந்திரங்க, அதில் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். ஆண்டுக்கோள்கள்லாம் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதலீடுகளை தவறுங்கள், அது மட்டும் போதும். மற்றபடி லாபம்லாம் சிறப்பாக இருக்குது. ஆகையால் இந்த வாரம் லாபம் கொண்ட வாரம். வீண் செலவுகள் எவையும் இல்லை, தேவையற்ற செலவுகளும் இல்லை.
சுக்கிரன் புதன் சேர்க்கை, அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற யோகம் சந்திரனுக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கேந்திர கோணங்களுக்கு அதிபதி சேர்க்கை என்பது ஒரு மிக அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் புதன் சேர்க்கை லட்சுமி நாராயண யோகம். ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் பலமாக இருக்கின்றது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரிகள் நல்ல பாராட்டுகள், சக ஊழியர்கள் நல்ல நட்பு, எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் எடுப்பதில் திறன் என்று இந்த வாரம் உங்களுக்கு உற்சாகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுப்பீர்கள், அதற்கு வெற்றிகளையும் பெறுவீர்கள். புதிய வேலை அமையக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6ல் சனி இருக்குது, யோகமான அமைப்பு. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உடல்நலத்தில் ஆரோக்கியம் மிக மிக பலமாக இருக்கும். புதிய செயல்கள் செய்யப்படுவது ஒரு உற்சாகம் சுறுசுறுப்பும் இருக்கும். கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அதெல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்குது. 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கலாம், குழந்தைகளால் கல்வியிலும் மேன்மை இருக்குது என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்தது. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் உங். ஓ இங் உங் ஓ உங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். காலையிலே குலதெய்வம், பித்திருக்கள், குருமார்கள், சித்திரமார்கள்லாம் வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் யோகமும் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள், இந்த வாரம் எப்படி இருக்கிறது? நீங்கள் லக்கி குபீரனா? இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்றவர். 23ஆம் தேதி 4க்கு செல்கின்றார். ராகுவோடு சேர்க்கை, ஆனால் குருவோடைய பார்வை. சூரியனோடு சேர்க்கை, புதன் சுக்கிரனோடையும் சேர்க்கை, ஆனால் குரு பார்வை இருக்கின்றது. பொதுவாக செவ்வாயும் ராகுவும் சேர்க்கை பெறுவது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்திலுள்ள ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். நல்ல உடல் பழக்கம், அதாவது உணவு பழக்கங்களில் சீரான உணவு பழக்கம், தியானம், உடற்பயிற்சி. சுகஸ்தானம் 4ஆம் இடம். வீடு வாங்குறதுல, நிலம்ல, இதெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் குரு பார்வை இருக்குங்க, அதில் மறந்துடாதீங்க, குரு பார்வை இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசிக்கு அதிபதி ராகுவோடு சேர்க்கை, சூரியனோடும் சேர்க்கை. அது சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது எப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரிஸ்டேஜ் பார்ப்பாங்க. சூரியன் ராஜா, செவ்வாய் தளபதி, அவங்க 2 பேரும் சேர்க்கை பெற. ஆனால் குரு பார்வை, குரு மந்திரி. அப்போ அவங்களுக்குள்ள எந்த தான் செவ்வாயும் சூரியன் சேர்க்கை பெற்று கொஞ்சம் பிரச்சனை, கணவன் மணி உறவுல தாங்க பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த உடல்நலத்திலையும் பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனால் குரு பார்வை இருக்கனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சோர்வுகளாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படுவீர்கள். அது சோர்வாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் வேலையை முடிக்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் அவசரமான பதற்றம் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும். கொஞ்சம் நிதானம், அதே சமயத்தில் உணவு பழக்கம், சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால் பொருளாதார விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 4ல் இருக்கார். குரு பார்வை. ஆக லாபம்லாம் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு விஷயம் பதற்றப்படாதீர்கள், அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. செலவுலாம் பெரிய அளவுலாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது உத்தியோகம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரி, ஆனால் 4ல் சூரியன் இருக்கார். அது திக் சூரியன். 10ல் சூரியன் தான் திக் பலம், 4ல் தான் திக் சூனியம். செவ்வாய் ராசிக்கு அதிபதி, அவர் 4க்கு போகிறார், அதுவும் திக் சூனியம். செவ்வாய் 10ல் இருந்தால் தான் திக் பலம். ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரம் கொஞ்சம் பகமை ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம். கணவன் மணி உறவு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 7க்குரிய சுக்கிரன் 4ல் இருக்குது, குரு பார்வை இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லைங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆரோக்கியத்தில் தாங்க அக்கறை. மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்படாதீங்க இந்த வாரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் உங். ஓ இங் உங் ஓம் உங் என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளுக்காக காலையில் குருமார்களையும் பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் 2 நிமிடம் சொல்லுங்கள்.
அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரன். ஆமாங்க, இந்த வாரம் நீங்கள் தாங்க லக்கி குபேரன். 3ஆம் இடத்துல அற்புதமாக கிரகங்கள் குரு பார்வை வேற இருக்குங்க. 3ல் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், இதுல செவ்வாய் 2ல் இருக்கிறவர். கோபத்தையே குத்துக்கிட்டு இருந்தவர் 23 3க்கு போறார். குரு பார்வை, குருமங்கல யோகம், சிவராஜி யோகம், இதெல்லாம் எப்படி அற்புதம். சூரியன் புதன் சேர்க்கை தனுசு ராசிக்கு அது தர்ம கர்மாதிபதி யோகம். இவ்வாறு 4ல் சனி இருக்கனால பாதிப்பு இல்லைங்க. 3ல் கிரகம் இருக்கிற வரைக்கும் 3லாம் இத்தனை கிரகம் இருக்காங்களே, அதனால் நான் உங்கள் அர்த்தாசிரம சனியால் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் 3ல் இருக்கிற ராகு, 7ல் இருக்கிற குரு, இத்தனை கிரகங்கள் இருக்கிற அந்த யோகம் எல்லாம் பலம். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அபரிதமான வளர்ச்சிகள், முயற்சிகள் எல்லாம் சரியாக இருக்கும். தடைகள் எதையும் இல்லை. அரசாங்கத்திலும் ஆதரவு, எந்த ஒரு விஷயத்திலும் பயம் இல்லை. தெளிவான முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கக்கூடிய யோகமான வாரம். பொருளாதாரம் வரவுகள் நடக்கும், செலவுகள் கட்டும். செலவு வருமானம் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஒரு ஃபிக்ஸட் போடுங்க, இல்லை இடம் வாங்குங்க, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகம். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரி நல்ல பாராட்டுகள், சக ஊழியர் நல்ல நட்புறவு, பெரிய பெரிய பொறுப்புகள், இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையான ஒரு பெரிய நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக. கணவன் மனைவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம் எல்லாம் நடக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்ல யோகமான வாரம் தனுசு ராசிக்கு இந்த வாரம். ஆகையால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், உத்தியோகம், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் உங். உங் ஓம் உங் ஓம் உங். காலையில் குலதெய்வத்தையும் பித்திருக்களையும் குருமாரெலாம் வந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு 2 நிமிடம் சொல்லுங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரன். 3ல் சனி பலமாக இருக்க, ஆனால் அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், இதில் செவ்வாய் ராசியில் இருக்கிறவர் 23 2க்கு போகிறார். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் பாதிப்பில்லை. சூரியனுக்கும் அவ்வாறு, செவ்வாய்க்கும் அவ்வாறு, புதனுக்கும் அவ்வாறு, ஆகையால் பாதிப்பில்லை. ஆனால் கோபம் வரும், வார்த்தையிலே அதிகமான கோபம் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக இருக்க மாட்டீர்கள். முடிவுகள் எடுப்பதில் சிரமங்கள் இருக்கும். தடைகள் என்று வார்த்தைகள் வரக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக பேசக்கூடியவர்கள். இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதுக்கான சூரியன் ராகு சேர்க்கை. அட்டமாதிபதியான சூரியன் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது சூரியன் சனி பகை கொண்டவர்கள். அப்பா போலதான், ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஜென்ம பகை இருக்கே. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் காட்டுங்கள். முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது. அது காரணம் 3லே சனி பலமாக இருக்கின்றார். ஆனாலும் இந்த எந்த ஒரு விஷயத்திலும் தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல், பணம் விஷயத்தில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதே ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். 7.5 சனி இருக்கும்போது வாங்கியிருப்பீங்க.
அது இப்போ உங்களுக்கு இருக்கும் ஜிஎஸ்டி ப்ராப்ளம், அது மாதிரியான ப்ராப்ளம். அரசாங்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தை சொல்கிறேன். தொழில் வியாபாரத்தில் ஜிஎஸ்டிலாம் வந்து இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். பணம் பொருளாதாரம் விஷயத்தில் இந்த வாரம் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கடுத்தா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாமல் மற்ற விஷயத்தை தலையிடாதீங்க. சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்க 6, 7 அப்படின்னு வருவார், 5ல் உச்சம் பெறுவார். ஏன்னா இந்த வாரம் அந்த ஒரு விஷயத்தில் உத்தியோகத்தில் மனம் எந்த விஷயத்திலும் குழப்பங்களை கொடுக்கும். சூரியன் ராகு சேர்ந்தாலே அப்படிதான். மேலதிகாரிகள் நிறைய பிரச்சனைகள், அவங்களுடைய ப்ரெஷர், வேலை பலு, ஒரு டார்ச்சர் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிப்பீங்க. ஆனால் வேலை வாங்குறவங்க அவங்க தானே சம்பளம் கொடுக்குறாங்களே, ஆனாலும் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அதனால் இந்த விஷயத்தில் இருந்து கொஞ்சம் இந்த வாரம் நிதானம் காட்டுங்கள். கணவன் மணி உறவு அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஆனால் குடும்பஸ்தானத்தில் இத்தனை கிரகம் இருக்கான்னு சொன்னது, உறவுகளிடம் பிரச்சனைகள் ஏற்படும். உறவினர்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாமல் யார்ட்டையும் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்காக நீங்கள் சண்டை போடுறது, அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுலாம் வேண்டாம். ஆரோக்கியம் ஓகே. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் எல்லாம் இருக்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய சுதர்சன சகசாரம் கேளுங்கள், சண்முக கவசத்தை கேளுங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லது. அதுக்கு அடுத்தது ஒரு சொல் மந்திரம் ஓம் உங் என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் உங். குலதெய்வம், பித்ருக்கள், அப்புறம் குருமார்கள்லாம் வாங்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்மைகளும் கொடுக்கும். நலம் பெரு வாழ்க்கை. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணவுகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபேரனா? சுக்கிரன் புதன் சேர்க்கை அற்புதமான ஒரு அமைப்பு. சுக்கிரன் புதன் யோகாதிபதிகள் ராசியிலே சேர்ந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் ராசியில ராகுவும் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். செவ்வாய் 23 ராசிக்கு வரார். ஆனால் ராகு ராசியில் இருக்கின்ற பொழுது ராகுவோடு இன்னொரு இடம் சேர்க்கப்பட்டால் ராகுவால் பாதிப்பில்லை. சூரியன் ராசியில் இருக்க அதே மாதிரி தான், ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பில்லை. செவ்வாய்க்கும் அதுதான். ஆக சூரியன் செவ்வாய் ராகுவால் பாதிப்பில்லை. சுக்கிரன் புதன் உங்களுக்கு யோகம் தராங்க. 2ல் சனி, 7 சனி வந்துட்டு தான் இருக்கு. 5ல் குரு இருக்காரே, குரு உங்களை ராசியை பார்க்குறாரு. 7ல் கேது, ராசியில் ராகு. ஸோ ஆண்டுக்கோள்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகம் இல்லை தான். ஆனால் அந்த குருவுடைய பார்வை ராசியின் மீது ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே இந்த வாரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவோட கிரகம், சூரியனோட கிரகம் சேர்க்கப்பட்டால் செவ்வாய் கிரகம் சில பாதிப்பில். ஆனால் அவங்களால கவலைப்படாதீங்க. சுக்கிரன் புதன் உங்களுக்கு அவங்க யோகாதிபதிகள். உங்கள் ராசிக்கு 5க்குரிய புதன், 9க்குரியவர் சுக்கிரன். அவங்க 2 பேரும் சேர்க்கப்பட கோணாதிபதிகள் சேர்க்கை. ஆகையால் இந்த வாரம் லாபம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அது நல்ல விதமான இருக்கும். தொழில் வியாபாரம் இப்படி என்றால் உத்தியோகம் ராசியில் சூரியன் ராகு குருவோடைய பார்வை சிவராசி யோகம். ஆகையால் மேலதிகள் நல்ல நட்புறவு இருக்கும். பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. சக ஊழியர்களும் நல்ல ஒரு நட்புறவு இருக்கும். ஏன்னா ராசி 7க்குரியவன் சூரியன், அவர்தான் குரு பார்க்குறாரு. ஆகிய நல்ல நட்புறவு இருக்கும். சரியான ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் உத்தியோகத்தில் எதுவும் இல்லை. நல்ல நட்புறவு அதெல்லாம் இருக்கும். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் இந்த வாரம் மிக மிக நன்றாக இருக்கும். அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள், அது மிக முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயம் இருக்கின்றது. குடும்பத்தில் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்தான் செல்ல வேண்டும். சனி 2ல் இருக்காரே, யாரோட தொடர்பும் இல்லையே, இதுக்கப்புறம் தான் போவாங்க அவர்கிட்ட, அப்போ தான் பிரச்சனை இல்லை. ஆக இந்த வாரம் ஆரோக்கியத்திலாம் நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செலவுன கணவன் மணி உள்ள நண்பர்களுக்கு நல்லா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய குழந்தைகள் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகம் அதெல்லாம் இருக்குது.
எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சில விஷயங்களிலே கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். மற்ற விஷயங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல விதமான யோகங்கள் இருக்கின்றது. ஒரு சொல் பீஜ மந்திரம் உங் ஊ இங் உங் ஓம் உங் அங்கிற அந்த மந்திரத்தை கூறுங்கள். தினமும் காலையில் குலதெய்வம் பித்ருக்கள் குருமார்கள்லாம் வாங்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கிறது? மீன ராசிக்கு நீங்கள் லக்கிக்கு நிதானம் காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நிதானம் காட்ட வேண்டும். ராசியிலே சனி, ஜென்ம சனி, 12ஆம் இடத்திலே ஏகப்பட்ட கிரகம், 5 கிரகம். செவ்வாய் லாபத்தில் இருக்கிறது உங்களுக்கு 12க்கு வரார். 23ஆம் தேதி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, அந்த 5 கிரக பஞ்ச கிரக சேர்க்கை. குருவோடைய பார்வை, ஆனால் குரு 4ல் இருக்கார். இதுதான் கேது மட்டும்தாங்க உங்களுக்கு இப்போ இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கார். சந்திரன் கூட உங்களுக்கு அப்படி இல்லை, 3க்கு போறாருன்னா 4 கூடாச்சே. கணபதியை வணங்கணும் இந்த வாரம் முழுவதும். நான் அனுமன் சாலிசா வணங்கணும்னு சொல்லுவேன் எப்பயுமே மீனராசிக்கு. இந்த வாரம் கணபதி தான் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அவர் தான், கேது தான், சிம்ம கேது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மிகவும் பொறுமை நிதானம், பண விஷயத்தில் எச்சரிக்கை, முதலீடுகள் செய்வதில் கவனம், உங்கள் ஜாதகத்தில் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நலம். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றொரு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. எந்த ஒரு முயற்சி எடுக்கும்போதும் ஒரு தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். சோம்பேறித்தனம் இருக்கும். ஜென்மசனி, அது இருள், அந்த சனியோட இருள் தன்மை இருக்கும். யாரும் எந்த ஒரு விஷயம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே உங்கள் மனதை குழப்பம். கணபதியை வணங்குங்கள். அதுதான் கேது தான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கா. உத்தியோகம், உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். வேலைக்கு கரெக்டாக போகிறதுக்கான முயற்சி எடுங்கள். அதுவே உங்களுக்கு தடைகளை கொடுக்கும். நாளைக்கு பிடிக்கலாமா வேணாம் என்ன அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் மனம் முழுவதும். அதுக்கான விரயஸ்தானத்தில் யோகாதிபதி எல்லாம் உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி, அவர் 12க்கு வர, குரு 4ல் வக்ரமாக இருக்கார், சனியோ ராசியில் இருக்கார் என்று இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கணபதி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் கணபதி பக்கத்தில் இருக்கிற கணபதி ஆலயம் சென்று விட்டு ஒரு 5 நிமிடமாவது அங்கே அமைதியாக உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் செயல்களை ஆரம்பியுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் 6க்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்க, ராகுவோடு சேர்க்கை, கிரகணம் முடிந்து விட்டது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்வது, நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு சென்று அந்த நேரத்தில் ஒரு அமைதியாக உட்காரு என்று இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் அமைதியும் அன்பையும் எதிர்பார்த்து அந்த கடவுளின் மீது முழு நம்பிக்கையை வைத்து நீங்கள் செயல்படுங்கள். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குரு உங்களுக்கு 4ல் யோகா ராசிக்கு அதிபதி, அவர் 4ல் வக்ரமாக இருக்க, ஓரளவுக்கு எல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இருந்தாலும் இந்த கிரக நிலைகள் கோள்களின் கோலாட்டத்தில் அப்படி அமைந்திருக்கிறது. கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த ஒரு சொல் பீஜ மந்திரம் உங் ஊ இங் உங் ஓம் உங் என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுங்கள். காலை குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் குருமார்களையும் வணங்கிவிட்டு, அம்மனை வணங்கிவிட்டு இந்த வாரத்தில் சண்முக கவசத்தை கேளுங்கள். அது ரொம்ப நல்லது. மீனராசிக்கு அம்மன் வழிபாடு செய்வதும் நல்லது. அவற்றை செய்வதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2026 முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2026
ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிவரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம், அலைபேசியிலும் என்னை அழைக்கலாம். நான் வணங்கும் சிவபெருமானும் பார்வதி தேவி இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.